வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மருத்துவ சேவைகள் உள்பட ஆரோக்கிய வாழ்விற்கான அனைத்து அம்சங்களுக்கும் அரசு அளித்து வரும் முக்கியத்துவம் தொடரும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்த முத்ரா திட்டத்தின் கீழ் இதுவரை 52 கோடிக்கும் மேற்பட்ட சிறு தொழில் முனைவோருக்கு உத்தரவாதம் கோராமல் கடன் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாணவிகளின் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய தகவலியல் மையம் சார்பில் சைபர் பாதுகாப்பு குறித்து இன்று நடைபெற்ற பயிலரங்கில் பல்வேறு துறை தலைவர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் ஐடி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இனி விரிவான செய்திகள். சிசு மரணம் மற்றும் மகப்பேறு கால மரணங்களுக்கு முடிவு கட்டி பெண்களின் நீண்டகால ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளித்தல் என்ற கருப்பொருள் அடிப்படையில் உலக சுகாதார தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மருத்துவ சேவைகள் உள்பட ஆரோக்கிய வாழ்விற்கான அனைத்து அம்சங்களுக்கும் அரசு அளித்து வரும் முக்கியத்துவமும் அதிக முதலீடுகளும் தொடரும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி உலக சுகாதார தின செய்தியில் கூறியுள்ளார். பிரதமரின் செய்தி குறித்து கூடுதல் விவரங்கள். ஆரோக்கியமான உலகு ஒன்றை படைப்பதற்கான தமது கடமை பற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது செய்தியில் மறு உறுதி செய்துள்ளார். மக்களின் ஆரோக்கியமே வளமான சமூகத்திற்கு அடிப்படை என்றும் அவர் கூறியுள்ளார். உடல் பருமன் பிரச்சனையால் பாதிக்கப்படும் இந்தியர்களின் எண்ணிக்கை 2050ஆம் ஆண்டிற்குள் 44 கோடியாக அதிகரிக்கும் என ஆய்வறிக்கை ஒன்றில் மதிப்பிடப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டி, உணவில் கொழுப்புச்சத்தை 10% அளவிற்காவது அனைவரும் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், உடற்பயிற்சியை அன்றாட வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். முன்னேறிய இந்தியா ஒன்றை உருவாக்குவதில் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த பங்களிப்பாக இத்தகைய முயற்சிகள் அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 121வது மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை 1800-117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலமாகவோ, நமோ ஆப் அல்லது மைகவ் இணையதளம் மூலமாகவோ பொதுமக்கள் வரும் 25ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறு தொழில் முனைவோரின் நிதி அதிகாரத்தை மேம்படுத்தும் வகையில் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடக்கி வைக்கப்பட்ட முத்ரா திட்டத்தின் கீழ் இதுவரை 52 கோடிக்கும் மேற்பட்ட சிறு தொழில் முனைவோருக்கு மொத்தம் 32 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவில் உத்தரவாதம் கோராமல் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் வரையிலான சிசு வகை கடன்கள், 5 லட்சம் ரூபாய் வரையிலான கிஷோர் வகை கடன்கள் மற்றும் 10 லட்சம் ரூபாய் வரையிலான தருண் வகை கடன்களால் சிறு தொழில் முனைவோர் மிகுந்த பயன்பெற்று வருகின்றனர். முத்ரா திட்டம் மூலமான அனைத்து வங்கிக் கடன்களில் சுமார் 50% எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு வழங்கப்பட்டுள்ளதால் விளிம்பு நிலை மக்கள் தொழில் முனைவு மூலம் தங்களின் வாழ்வாதாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளவும், சுயசார்பு உணர்வை மேம்படுத்திக் கொள்ளவும் இத்திட்டம் உதவிகரமாக உள்ளது. முத்ரா கடன் பெற்றவர்களில் 70% பேர் பெண்கள் என்பதும், இதனால் பெண்களின் நிதி சுதந்திரம் மற்றும் ஆண் பெண் சமத்துவம் மேம்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய அளவிலான பல்வேறு ஆய்வுகள் மற்றும் பொருளாதார கணக்கெடுப்புகள் மூலமாக சேகரிக்கப்படும் விரிவான புள்ளி விவரங்களை ஒரே இடத்தில் சேமித்து கொள்கை வகுப்பாளர்கள் உள்பட தேவையுள்ள அனைவருக்கும் எளிதில் கிடைக்கச் செய்யும் வகையில் புதுப்பித்து வடிவமைக்கப்பட்டுள்ள மைக்ரோ டேட்டா இணையதளத்தை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மாநில அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள இணையதளத்தின் தொழில்நுட்ப குறைபாடுகளை சரிப்படுத்தி அதிநவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. புள்ளியியல் கட்டமைப்பு குறித்த தேசிய பயிற்சி கழகத்தின் இணையதளமும் இன்றைய நிகழ்ச்சியின் போது தொடக்கி வைக்கப்பட்டது. வங்கி, நிதி சேவைகள் மற்றும் காப்பீட்டுத் துறையினர் எதிர்கொள்ளும் டிஜிட்டல் அபாயங்கள் குறித்த மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் அறிக்கை புதுடெல்லியில் இன்று வெளியிடப்பட்டது. துறைச் செயலர் திரு எஸ். கிருஷ்ணன் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், நிதிசார் துறைகளைச் சேர்ந்த அனைத்து பிரிவினரும் சைபர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புடன் இருத்தல் அவசியம் என்றார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் மற்றும் தனிநபர் தரவுகளை பகிர்ந்து கொள்வதில் அதிகபட்ச எச்சரிக்கை தேவை என்றும், சைபர் பாதுகாப்பை பொறுத்தவரை உள்நாட்டு தொழில்நுட்பங்களுக்கே முக்கியத்துவம் அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். நிஜ வாழ்வில் நிகழும் சைபர் பாதுகாப்பு சம்பவங்களின் அடிப்படையில் தகவல்களை தடையின்றி பரிமாறிக் கொள்ளுதல், இத்தகைய சம்பவங்களுக்கு எதிராக புதிய யுக்திகளை உருவாக்குதல் மற்றும் புது குற்றங்கள் குறித்து புலனாய்வை தீவிரமாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அமைச்சகத்தின் சைபர் பாதுகாப்பு அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மாணவிகளின் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும், பெற்றோர்கள் தங்களின் மகள் எங்கு இருக்கிறார், எங்கு செல்கிறார் என்பதை வீட்டில் இருந்தே மொபைல் மூலம் கண்காணிக்க இதனால் ஏதுவாகும் என்று கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இன்று வீராம்பட்டினத்தில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் புதிய வகுப்பறை கட்டடங்களை திறந்து வைத்து பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். மொத்தம் 59,97,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4 வகுப்பறை கட்டடங்களில் ரிவாஜ் ரவுண்ட் டேபிள் அமைப்பு மூலம் வழங்கப்பட்டுள்ள பெஞ்சுகள், ஸ்மார்ட் டிவி மற்றும் ஸ்மார்ட் போர்டுகளையும், குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் உள்ளிட்ட வசதிகளையும் அமைச்சர் இந்நிகழ்ச்சியின் போது மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் ஷூ விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அமைச்சர் மேலும் கூறுகையில், விரைவா நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தகப்பையும் ஷூவும் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெண் பிள்ளைகள் இன்றைக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு அவருக்கு ஸ்மார்ட் அடையாள அட்டை கொடுப்பதற்கான நடவடிக்கையை இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எப்ப ஸ்கூலுக்கு போனாங்க, எப்ப ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்தாங்க, இப்போ எங்க இருக்கிறாங்கன்றத முதற்கொண்டு அந்த அடையாள அட்டை மூலமா அவங்க நம்முடைய பெற்றோர்களே அவங்க வச்சுக்கிற அந்த மொபைல் போன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். புதுச்சேரியில் தேசிய தகவலியல் மையமும் மாநில அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து மென்பொருள் பயன்பாட்டு கருவிகள் மற்றும் சைபர் பாதுகாப்பு குறித்து இன்று ஏற்பாடு செய்திருந்த ஒருநாள் பயிலரங்கில் பல்வேறு துறை தலைவர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் IT அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அனைத்து அரசு சேவைகளுக்கான டிஜிட்டல் பண பரிமாற்றங்களை நிகழ்நேர அடிப்படையில் கண்காணித்து பகுப்பாய்வு செய்வதற்கான தாள் மென்பொருள் வசதி உள்பட மத்திய அரசின் பல்வேறு தகவல் தொழில்நுட்ப முன்முயற்சிகள் குறித்தும் இப்பயிலரங்கில் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிலரங்கின் தொடக்க விழாவில் தலைமைச் செயலர் டாக்டர் ஷரத் சௌஹான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொழில்நுட்ப வசதிகள் மூலமான அரசின் சேவைகளில் சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்தும் அதேவேளை புதிதாக உருவாகும் தரவுகளை முறையாக பகுப்பாய்வு செய்து எதிர்கால திட்டமிடலுக்கு பயன்படுத்த வேண்டியதன் தேவையை அதிகரித்து இருப்பதாக அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா பயிலரங்கை தொடக்கி வைத்து பேசுகையில், தொழில்நுட்ப எதிர்காலத்தை நோக்கி நாடு நகர்ந்து வரும் நிலையில் அரசு துறைகளின் நிர்வாகத்தில் புதுமையான தீர்வுகளை தொடர்ச்சியான முறையில் புகுத்த வேண்டியது அவசியம் என்றார். புதுடெல்லி தேசிய தகவலியல் மையத்தின் தலைமை இயக்குனர் திரு இந்தர்பால் சிங் சேத்தி நிகழ்ச்சியில் பேசுகையில், புதுச்சேரியில் சைபர் பாதுகாப்பு மையம் ஒன்றை அமைக்க மத்திய அரசு 25 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநில NIC தகவலியல் அதிகாரி திரு கோபி சாமிநாதன் இப்பயிலரங்கு குறித்து எமது செய்தியாளரிடம் பேசுகையில், ஏற்கனவே புதுச்சேரி அரசுல ஆபீஸ் என்ற ஒரு முக்கியமான சாப்ட்வேர் அனைத்து துறைகளுக்கும் நம்ம நவீனமாக்கும் முயற்சியில பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய தொடர்ச்சியா வேறு சில முக்கியமான சாப்ட்வேர்லாம் அரசு துறைகளில் பண்ற போது என்ன ஆயிடுதுன்னா, அன்றாடம் செய்யக்கூடிய அலுவல் எல்லாத்தையுமே மேலும் நவீனமாக்கி அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்கான முயற்சி தான் இந்த டூல்ஸ். இன்னொன்னு 50 துறைக்கும் நம்ம இணையதளம் வச்சிருக்கோம். அந்த இணையதளம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் தேவைப்படுது. DBIM ஹார்மனைசேஷன் ஆஃப் த வெப்சைட்ஸ். இது மூலம் எப்படின்னா ஃபாண்ட் கலர்ல ஆரம்பிச்சு யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லக்கூடிய மக்கள் ஈஸியா ஒரு டாபிக் எடுத்து சர்ச் பண்ணி எடுக்கிற அளவுக்கு அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி அதையும் அந்த செஷன்ல கொடுக்கிறோம். இதை தவிர சைபர் செக்யூரிட்டி விஷயமா செஷனும் DPDP ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா டிஜிட்டைசேஷன் பர்சனலைசேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு இப்போ வரப்போகுது. அதுக்கு தேவையான கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சொல்றோம். பயிலரங்கின் தொடக்க விழாவில் புதுச்சேரி அரசுக்கான தேசிய தகவலியல் மையத்தின் தகவல் தொழில்நுட்ப முன்முயற்சிகள் என்ற தலைப்பிலான நூல் ஒன்றும் வெளியிடப்பட்டது. காரைக்காலில் கல்வித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து தனியார் கார்ப்பரேட் நிறுவனத்தின் CSR நிதி மூலம் ஏற்பாடு செய்துள்ள நீட் தேர்வுக்கான இலவச துரித பயிற்சி வகுப்புகளை மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் இன்று தொடக்கி வைத்தார். காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்கிறார்கள். IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு மும்பையில் நடைபெற உள்ள போட்டியில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது நாளை வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளையும் அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளையும் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ சேவைகள் உள்பட ஆரோக்கிய வாழ்விற்கான அனைத்து அம்சங்களுக்கும் அரசு அளித்து வரும் முக்கியத்துவம் தொடரும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்த முத்ரா திட்டத்தின் கீழ் இதுவரை 52 கோடிக்கும் மேற்பட்ட சிறு தொழில் முனைவோருக்கு உத்தரவாதம் கோராமல் கடன் வழங்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் மாணவிகளின் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய தகவலியல் மையம் சார்பில் சைபர் பாதுகாப்பு குறித்து இன்று நடைபெற்ற பயிலரங்கில் பல்வேறு துறை தலைவர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் IT அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.